வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு தமிழக அரசானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் விவசாயிகளுக்காக தனித்துவ அடையாள எண் வழங்குவது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இனி அரசின் அனைத்து திட்ட உதவிகளும் விவசாயிகளின் தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்கு அடையாள அட்டை எண் வழங்குவதற்காகவும் தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் என்ன பயன், இது எதற்காக என்று யாரும் கேட்கலாம். அதாவது முதற்கட்டமாக விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கும் பணி மேற்கொள்ள உள்ளதாக உழவர் நலத்துறையில் உள்ள அனைத்து அலுவலர் மற்றும் மகளிர் திட்டத்தில் கிராம அளவில் பணியாற்றக்கூடிய சமுதாய வள பயிற்றுனர்களை ஒருங்கிணைத்து முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. வேளாண் அடுக்கக திட்டம் மத்திய அரசு வேளாண் அமைச்சகம் மூலமாக மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது. மின்னணு முறையில் விவசாயிகளின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் அட்டை போன்ற தனித்துவமான அட்டை விரைவில் வழங்கப்பட உள்ளது. இதன் அவசியம் என்னவென்றால், அரசு வழங்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டுகளும் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்று சேர்ந்துள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தத்தான் இந்த விவசாய நல உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம் மூலம் கொண்டு வரப்பட உள்ளது. நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு இது. அனைத்து கிராமம் தேடியும் முகாம்களில் பங்கேற்று உங்களுடைய நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறார்கள். அதே போல் இந்த முகாமுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, நிலப்பட்டா, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண், இவை அனைத்தும் நீங்கள் கொண்டு சென்று இந்த முகாம்களில் பயன்பெற்றுக்கலாம். உங்களிடம் இருந்து கலெக்ட் செய்யக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரி ஸ்டாக்ங்கிற வெப்சைட் மூலம் அப்லோட் செய்யப்படும். இதன் மூலம் உங்களுக்கு தனித்துவமான ஒரு அடையாள எண் வழங்கப்படும். விவசாயிகளின் நில உடைமை பதிவு எதற்காக சரிபார்க்கிறாங்க அப்படின்னு பற்றி பார்க்கலாம். அதாவது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்று சேருவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண் அடுக்ககம் கிரைன்ஸ் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மின்னணு முறையில் விவசாயிகளின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் இந்த அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட் மூலம் அப்லோடு செய்யப்பட்டு புதிதாக ஒரு எண், விவசாயிகளுக்கான தனித்துவமான எண் ஜெனரேட் செய்யப்பட்டு அதை விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள அட்டை எண் மூலம் என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளரை முறையில் நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டியது அவசியமில்லை. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதையும் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அதே போல் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர் கடன் பெறவும் வசதியாக உள்ளது. ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும். இந்த நம்பர் அனைத்துமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக அங்கிருந்து நம்பரை காப்பி பண்ணி கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது தமிழக அரசின் யூனிக் ஐடென்டிஃபை நம்பர் வழங்குவதில் சிறந்த முறையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.